ஓம் சரவணபவா. மேஷ ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 11ல் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. இதனால என்ன பலன்? கண்டிப்பா நெறைய நல்ல பலன் இருக்கு. 7:30 சனி காலகட்டம் ஆரம்பம். சனி 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு பய உணர்வு வேண்டியதில்ல. ஏன்னா 7:30 சனி காலகட்டத்தில நெறைய பேருக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. 7:30 சனி சில பேர் நீங்க கேட்டு பாருங்களேன். 7:30 சனியில நெறைய குடுப்பாரு. நெறைய உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் அவர் வந்து ஏற்படுத்தி குடுப்பாரு. என்ன ஒண்ணு, அது நெறைய விஷயத்த நம்மளுக்கு குடுத்து கெடுப்பாருன்னு சொல்ற மாதிரி, அவரவர் தசா, அவரவருடைய ஜாதக அமைப்புப்படி, அவர் குடுக்க வேண்டியத குடுப்பாரு. ஆனா, அது எப்படி நம்ம அணுகுறோம், அத எப்படி நம்ம கையாண்டு அத நம்ம தக்க வைக்கிறோன்றது தான் நம்மளுக்குடைய டார்கெட்டு. அதனால 7:30 சனி கண்டு நிச்சயம் அத ஃபர்ஸ்ட்டு அந்த பயத்த வந்து போக்கிடுங்க. இந்த 12ல இருக்கிற இந்த சனி பகவான் விரயத்த குடுப்பாரு. என்ன விரயம் அப்டின்னா, உங்களுடைய எஃபெக்ட்ட நீங்க போடுவீங்க. நெறைய அலைச்சல குடுக்கும். அலைச்சல குடுத்தாலும் நிச்சயம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்க எதிர்பார்க்காத விதமான நீங்க என்ன ஒரு 6 மாதத்திலேயே நீங்க பாருங்களேன், உங்களுக்கு எதிர்பாராத விதமான ஒரு பொசிஷனுக்குலாம் நீங்க வரதுக்கான அமைப்பெல்லாம் அவரு தேடி குடுப்பாரு அவரு. அதேபோல இந்த 7:30 சனி காலகட்டம், இந்த ஆரம்ப காலகட்டத்துல, இந்த 2 1/2 வருடம் குருவானப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வருவது வந்து அ என்ன விஷயம் அப்டின்னா, ஒரு விஷயத்த வந்து 1த்துக்கு 2 தடவ நீங்க எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கும். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்டின்னா, உடனே அது சக்சஸ் ஆயிடாது. அதனால தான் இந்த பக்கம் நான் சனிக்கு இந்த குருவையும் சேர்த்து சொல்றேன். சனி பகவான் விரயத்துல இருந்தாலும், அதான் உங்களோட எனர்ஜி விரயம் ஆகறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்துல வரும். ஒரு விஷயத்த நீங்க முயற்சி செய்வீங்க, உடனே நடக்காது. ஏற்கனவே நம்ம என்னடா இவ்ளோ ஈஸியா செஞ்ச ஒரு விஷயம், இப்ப எப்புட்றா நமக்கு இவ்ளோ நேரம் ஆகுது? அதுதான் இந்த கிரக நிலைகள் இப்ப பண்ற ஒரு விஷயம். உங்களுக்கு முயற்சிய வந்து 1த்துக்கு 2 வாட்டி போட வேண்டிய சூழ்நிலைய ஒரு குரு பகவான் ஒரு பக்கம் ஒரு சைடுல இங்க குடுப்பாரு. ஒரு சைடு சனி பகவான் விரயத்த குடுக்கும். விரய சனின்றது வெறும் விரயம் மட்டும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்ல. வெளிநாடு பயணத்த குடுக்கும். அதே மாரி அலைச்சல குடுத்தாலும் நெறைய மேன்மையான ஒரு விஷயத்தலாம் அவரு குடுப்பாரு. நிச்சயம் இந்த குரு வந்து அதுக்கு சாதகமா, அதாவது 3ல இருந்தாலும் அவர் பாக்கியத்த பார்க்க போறாரு. அதனால பாக்கியஸ்தானத்த பார்க்கறதுனால, இந்த சனி இந்த இடத்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், வீடு, வண்டி, வாகன சுகபோகம் நிச்சயம் வீடு கட்டுவீங்க. வாகனம் நிச்சயம் வாங்குவீங்க. இந்த காலகட்டத்தில வாகனம், புது வாகனம்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு வரும். கண்டிப்பா தேடி வரும். அத வாங்குவீங்க. எல்லாமே இந்த விரயத்துல நான் இந்த 7:30ல வந்து அதிகப்படி சொல்லணும் அப்டின்னா, ஜென்மத்துல வர சனி பகவான் தான் ரொம்ப ஒரு மோசமான காலகட்டம்னு சொல்லலாம். அது ஏன்னா அதிகப்படி மனநிலைய குழப்பத்த குடுக்கும். உங்களுக்கு இந்த விரயத்துல வர இந்த சனி பகவான் 12ல வர சனி பகவான் ஆயத்தப்படுத்துவாரு. உங்களுக்கு எல்லாத்தையும் குடுப்பாரு. குடுக்கும் பொழுது அத வந்து ஜென்ம சனியில வரும்பொழுது, நீங்க எப்படி அத வந்து அணுகுறீங்கன்ற ஒரு விஷயம் அப்பதான் உங்களுக்கு அது வெளிப்படுத்துமே. உங்களுக்கு என்ன நிலவரம்ன்றது அப்பதான் உங்களுக்கு புரிய வருமே. அதனால இந்த 2 1/2 வருஷம் ரொம்ப அதிகமா வந்து எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு தான் வருதுன்ற ஒரு அகங்காரமும், ஒரு இதுவும் இந்த வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் ஆனா கண்டிப்பா அவர் வந்து தல மேல ஏறும்பொழுது, சனி உங்க ராசிக்குள்ள ஏறும்பொழுது, இந்த ஒரு சூழ்நிலைய உங்களுக்கு வந்து சோதனைய வந்து குடுத்து கெடுக்கிறதுக்கான அமைப்ப ஏற்படுத்துறார். அதனால எல்லாமே நல்ல விஷயம் ஃபுல்ஃபில் ஆனாலும், ஒரு சிலருக்கு இப்ப இந்த மாரி குழந்தைங்க படிப்புக்குன்னு சொல்லணும் அப்டின்னா, வெளிநாட்டுக்கு போவாங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன வேணுமோ, அவங்களுக்கு நெனைச்ச படிப்புகள் வந்து என்ன கோர்ஸ் வேணுமோ, அத கண்டிப்பா அவர் குடுத்துருவாரு. இது எல்லாமே குடுத்தாலும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது குடுத்து, அந்த இடத்துல வந்து ஒரு குழப்ப நிலைய குடுத்து, அது ரொம்ப அதிகப்படி பளுவ குடுத்து, அத தக்க வைக்கிறதுக்காக ஒரு போராட்டத்த தான் இந்த சனி குடுப்பாரு. மற்றபடி குடுக்க மாட்டாரு. எதையும் இல்லாம பண்ணவே மாட்டாரு. அதேபோல எதையெல்லாம் சனி கொடுத்த வந்து எப்பவுமே புடுங்க மாட்டாரு. ஏன்னா, அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி குடுத்துட்டாரு அப்டின்னா, அவர மாரி அதாவது சனி குரு குடுத்தால் சனி தடுப்பார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்ன்ற ஒரு பழமொழி இருக்கு. அதுபோல சனி குடுக்கறத எவராலயும் தடுக்க முடியாது. அதனால சனி உங்களுக்கு நெனச்சுட்டாருன்னா, உங்கள எந்த பொசிஷன்லயும் அ அ அமர வைப்பாரு. இன்னொன்னு சொல்லணும் அப்டின்னா, இந்த 7:30 காலகட்டத்தில எல்லாம் கிடைக்கும். ஃபுல்ஃபில் ஆவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல குடுக்கும். அதுக்கு அ அ சோம்பல் இல்லாம ஏன்னா சோம்பல வந்து ஆரம்பிச்சுரும். ஏன்னா எல்லாம் இருந்து பரவால்ல பார்த்துக்கலாம். ஒரு 4 விஷயம் உங்க கைக்கு வருதுன்னா, அதுல 2 விஷயம் நீங்க செய்வீங்க. அது மிச்சம் இருக்கிற 2 விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவீங்க. ஆனா அந்த 4 விஷயம் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்டின்றது உங்க கண்ணுக்கு தெரியணும். ஸோ அத மனசுல வந்து பதிய வச்சுக்கங்க. உங்களுக்கு வர 4 விஷயத்த அட்லீஸ்ட் 3 விஷயமாவது உங்களால கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு உங்களோட உங்களோட உடல் உழைப்பையும், மைண்டோட இதையும் வந்து நீங்க செலுத்துனீங்கன்னா, நிச்சயம் ரொம்ப அருமையான பலன வந்து இந்த சனி பகவானால நீங்க அனுபவிப்பீங்க. அ அதே மாதிரி உடல்ல வந்து ஆரோக்கியத்த பார்த்துக்கங்க. அதேபோல வந்து நடக்கிறது, வாக்கிங் போங்க. ஹெல்த்ல கண்டிப்பா ஒரு 20 நிமிஷமாவது உங்களுக்கு ஹெல்த்துக்கான ஒரு நேரத்த வந்து ஒதுக்கிடுங்க. அதே பரிகாரம் அப்படின்னு சொல்லணும், வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமா உங்க ராசிக்கு வந்து இந்த 2 1/2 வருட காலத்துல நான் சொன்ன மாதிரி ராகு, கேது சஞ்சாரமும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். உங்க ராசிக்கு 5ல வந்து கேதுவும், 11ல வந்து ராகுவும் வராரு.
11 வெற்றி ஸ்தானத்துல ராகு. கண்டிப்பா சனிய போல வந்து ராகு செயல்படுவாரு. அதனால ராகு 11ல இருந்து சனி என்னலாம் குடுக்கணும்னு நெனச்சாரோ இந்த இடத்துல அதுதான் நான் திருப்பி சொல்றேன். இந்த இடத்துல இதையும் நம்ம கவனிக்கணும். அந்த ராகு மூலியமா நெறைய விஷயங்கள் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு அள்ளி கொடுப்பாரு. அத திணறடிப்பாரு. அதனால எல்லாம் வந்தாலும் நீங்க வந்து அத எப்படி அணுகணும்ன்றத கான்ஷியஸ் பவர் வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே, எப்படி விழிப்புணர்வோட இத வந்து எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயத்த நீங்க கொண்டு வந்துட்டாலே சூப்பரா இருக்கும். அதேபோல 5ல வந்து நான் அதிகப்படி சொல்றத நினைக்க வேண்டாம். நீங்க அனுபவிப்பீங்க. அனுபவிக்கும்போது நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயம் புரியும். அதேபோல 5ல இந்த கேது இருக்காரு. நீண்ட நாள் குழந்தைங்க இல்லாத இருக்கிறவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்து முயற்சி பண்றீங்க. கேது என்னடா சர்ப்பம் வந்துட்டாரு. கண்டிப்பா ராகு, கேதுக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க வந்து நிச்சயம் அது உதவி புரிவாங்க. அதனால இந்த நேரத்துல நீங்க வந்து அதுக்கான ஒரு முயற்சிய செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா கேது மூலியமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். அதே மாரி குலதெய்வ வழிபாடெல்லாம் இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க போணும். எப்பலாம் முடியுதோ அப்பலாம் குலதெய்வ வழிபாடு வருஷத்துல 2 தடவையாவது போறதுக்கான அமைப்ப வந்து ஏற்படுத்திக்கங்க. அதேபோல வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கும் திருப்புல்லானி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற அ ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் இருக்கு. அங்க போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. அங்க வந்து தர்ப சயனத்துல வந்து ராமபிரான் இருக்காரு. அவருக்கு வந்து வெற்றி உங்களுக்கு இனிமே வரப்போற காலம் வெற்றிய குறிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த கோயில்ல போயிட்டு ஒரு வாட்டி கால் மிதிச்சுட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான பலன். அதே மாரி குழந்தை பாக்கியத்துக்கு இல்லாதவங்களுக்கு அங்க ரொம்ப முக்கியமான ஸ்தலம். ஏன்னா தசரதன் வந்து ராமபிரான வந்து அங்க வேண்டி தான் அவருக்கு பிறந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. அதனால நீங்க அங்க போயிட்டு ஒரு தடவ நீங்க முடிஞ்சால் இல்ல இந்த 2 1/2 வருடத்துல எப்பயாவது ஒரு தடவ நீங்க கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு நல்ல விசேஷத்த தரும். அது போயிட்டு வந்த பிறகு நெறைய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதேபோல நீங்க அ 7:30 சனி காலகட்டம் அப்படின்றதுனால காகத்துக்கு உணவு உணவு வழங்குறது, அதே மாரி அ வ உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவிகள நீங்க செய்யுங்க. அதுவே ரொம்ப போதுமான விஷயம்.